மயிலாடுதுறையிலிருந்து அன்பு சகோதரர் தாந்திரிகத்தினுடைய இளவரசர், இப்போ தாந்திரிகத்தில் வளர்ந்து வரும் ஒரு ஜோதிடர், மயிலாடுதுறையை சேர்ந்த பாரம்பரிய ஜோதிடர், 18 தலைமுறைகளாக ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் பார்த்திபன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்றைக்கி உலகம் போகிற வேகத்தில் எல்லாரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் இந்த பணம் தான். இந்த பணத்தை நம்ம எப்படி ஈட்டுறது? 1000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்தால் 1100 ரூபா செலவு வருது. அந்த செலவை நம்ம எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? வரக்கூடிய வருமானத்தை எதில் முதலீடு பண்ணுறது? எதில் முதலீடு பண்ணால் நமக்கு லாஸ் இல்லாமல் நல்லபடியாக அமையும்? காலையிலேருந்து 2ஆம் இடத்தை எப்படி இயக்கணும், 11ஆம் இடத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஜோதிட ரீதியான அற்புதமான கருத்துக்கள்லாம் தெரிவித்தாங்க. இப்போ காலையிலேருந்து ஜோதிடம் சம்மந்து, கிரகம் சம்மந்து, 2ஆம் பாவத்தை எப்படி இயக்கிறது, 11ஆம் பாவத்தை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்ன? எல்லாமே தாந்திரிக முறைப்படி ஒருத்தன வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வைக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்றியமையாத தேவை அப்படின்னு அன்றைக்கி என்ன சொன்னாங்க? உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் பேசிக்கான ஒரு மனிதனுக்கு தேவையான பொருள். இன்றைக்கி ஆடம்பரமான வாழ்க்கையில் சொகுசு கார் வேணும், சொகுசு பங்களா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றியமையாத அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாத ஒரே பொருள் உணவு மட்டும்தான். இன்றைக்கி உணவு சாப்பிட்றதுலேருந்து சாப்பாடுகள், உணவுப் பொருட்கள் மாறிக்கலாமே தவிர, ஆனால் 3 வேளை சாப்பாடு அப்படிங்கிற விஷயங்கள் மாறவே இல்லை. அப்போ அந்த இயற்கையோடு ஒன்றி வர சில மூலிகை பொருட்கள் நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான தடுமாற்றமான சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த மாதிரி வறுமையில் இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் நிச்சயமாக மேலே வந்துடலாம். ஆனால் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு விஷயம் ஒரு 2 நாள் செஞ்சுட்டு இது போதும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு போதுமா? இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறாங்க, நாளைக்கும் ஒரு 1000 ரூபா கொடுக்குங்க. 2 நாள் கழித்து போதும்னு சொன்னால் நம்ம கேட்போமா? பத்தாது. நாளைக்கும் ஒரு 1000 ரூபா கொடு, நாளான்னைக்கும் 1000 ரூபா கொடு. அப்போ ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்ய தான் அது 100% வெற்றியை கொடுக்கும். 10 நாள் செஞ்சால் நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் கொடுத்த தாயத்தை நான் கட்டினேன், வாங்கி கட்டி 2 நாள் ஆகுது, நான் எப்போ 2 லட்சம் கடன் அடைக்கிறதுனா, நீ வாங்கியிருக்க 2 லட்சம் கடனை எப்படி 2 நாளில் அடைக்க முடியும்? அதுக்கான காலமும் நேரமும் அதுக்கான டைமும் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். இத்தனை நாளில் வேலை செய்யும்பா, இவ்வளோ நாளில் இப்படி இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள், இந்த இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்கிறோம். அது மாரியும் ஐயா தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் நான்வெஜ்ஜு, ஒரே ஒரு நாளில் சாப்பிட்டுட்டு குளிச்சிடவான்னு கேட்குறீங்க. இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இது யார் மேலே தப்பு? இது மூலிகை மேலே தப்பா, இல்லை சொன்னால் என் மேலே தப்பா, பயன்படுத்தின உங்கள் மேலே தப்பா? அதனால் எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. எப்படின்னா, காலையில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் இருக்குது. இல்லை நான் ஏஞ்சோம்னா சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் பல்ல விளக்கிக்கிறேன், அதுக்கப்புறம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நடைமுறைக்கு செட் ஆகுமா? ஆகாது. இப்போ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு நேர காலமும் இருக்குது, அதுக்கான வழிமுறைகளும் இருக்குது. நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு திசாபத்தியே சரியில்லாத நேரம், சரியில்லாத காலம், ஒரு அட்டமாதிபதி திசை நடக்குது, இல்லை ஆறக்கூடிய திசை நடக்குது, இல்லைன்னா பாதகாதிபதி திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஒரு சின்னதாக நம்ம ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க எண்ணிக்கையை விட இன்றைக்கி தொழில் பண்ணணும், ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்க ஒரு 10,000 ரூபா பணம் இருந்தால் கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, அதில் எப்படி டெவலப் பண்ணணும், இல்லை அதில் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறதான் யோசிக்கிறாங்களே. வேலைக்கு போகிறத ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு வருமானம் எதில் வரும்? ஒன்று வேலைக்கு போகிறதுல வரும், ஒன்று தொழிலில் வரும். அப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் திடீர்னு ஒரு இடத்துல லாக் ஆகி எங்கேயே நின்றுனா, அப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வரையும் நம்ம வேறு எதுவும் யோசிக்கிறது இல்லை, வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம லாக்காகி நிற்கும் போது தான் நம்ம எங்கே தப்பு பண்ணணும்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி பண்ணுறது கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணுறோமா, எந்த இடத்துல தப்பு பண்ணணும்னு நமக்கே தெரியல. அப்போ அந்த நேரத்தில் என்ன மாதிரி பயன்படுத்தணும்னா, சில மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகையில் கரெக்டான டயத்தில் கரெக்டான உங்கள் ஜாதகத்துக்கு இந்த மூலிகை செட் ஆகுமா அப்படின்னு உத்தரவு கேட்டு, இல்லை ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இது எனக்கு செட் ஆகுமா, இந்த நேரத்தில் நான் இது பண்ணால் எனக்கு வேலை செய்யுமான்னு கேட்டு செஞ்சிங்கன்னா 100% வேலை செய்யும்.
என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், நம்ம கிளைண்ட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மூலிகையை வந்து பறிச்சுட்டு வந்து வேலை செஞ்சு எனக்கு ஒரு 15 நாள் ஜுரம் அடிச்சுது, என்னாட்ட ஏந்திரிக்கவே முடியல, என்னன்னு தெரில. ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா எக்ஸ்ரேவும் எடுத்துட்டேன், எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து உடல் ரீதியாக அந்த பிரச்சனை என்னன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் வீடியோவை பார்த்தேன், வீடியோவை பார்த்துட்டு மூலிகையை வந்து பறிச்சுட்டு வந்து தாயத்தில் அடித்து நானே கட்டியிருக்கேன்யா, ஆனாலும் எனக்கு உடம்பு தெரிஞ்சுது, ஆனாலும் நான் தாயத்தை அவுக்கவே இல்லை, கழுத்திலே கட்டினேன், எதனால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு. சாமிகிட்ட உத்தரவு கேட்கும்போது சொல்கிறாங்க, அந்த மூலிகைக்கு வந்து சரியான முறையில் ஒரு சாப நிவர்த்தி பண்ணாமல் மூலிகை எடுத்து வந்துட்டார். அப்போ ஒரு மனிதர்களுக்கே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க வார்த்தையே பலிக்குது, எண்ணங்களுக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களும் ஒருத்தங்க யாரையும் நம்மளை திட்டாலே அந்த வார்த்தைகள் பலிக்குன்னு சொல்கிறோம். அப்போ இயற்கை வந்து நமக்கு இருக்கிற 6 அறிவு கூட இயற்கைக்கு கிடையாது, அதோட வேலையை அது செய்யும். இப்போ பச்சை மிளகா கடிச்சா, ஐயா எங்கள் குருநாதர் அதை அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை தான், நல்ல திசாபுத்தி ஓடும்போது ஒரு மனிதனும் பச்சை மிளகாவை கடித்தாலும் காரமாக தான் இருக்கும், திசாபுத்தி சரியில்லாத ஒரு பாதகாதிபதி திசை நடந்தாலும் பச்சை மிளகா கடித்தா காரமாக தான் இருக்கும். அதனால் எதை எப்படி பண்ணணும், எதை முதல்ல பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் கண்ணா பண்ணான்னு பண்ணுறதுனால தான் இது வேறு மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்குது. அதனால் நீங்களே பண்ண வேணான்னு சொல்ல, எந்த விஷயமும் ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கிளைண்ட்டு வராங்க, நம்மள்ட்ட ஒரு பொருள் ஒன்று கேட்குறாங்க, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னா, இவ்வளோ அமௌண்ட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க பார்க்கும்போது இன்றைக்கி எவ்வளோ பெரிய கதவாக இருந்தாலும் சாவி சின்ன சாவியாக தான் இருக்கும். அதுக்காக அந்த சாவியில் தரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அந்த தீர்வை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டு கரெக்டான வழியில் பிடிச்சி போயிட்டீங்கன்னா நிச்சயமாக 100% வெற்றி பெற்றுடலாம். இப்போ தொழில் சார்ந்து ஒருத்தவங்க வந்து நல்லா தொழில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தொழிலே ஓடலை, அதனால் இடையில ஏதோ பிரேக் ஆகிடுச்சு, அந்த தொழிலை வந்து மறுபடியும் சரி செஞ்சு பழைய மாதிரி அந்த தொழிலை வந்து மறுபடியும் ஓட வைக்கிறதுக்கு சில மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகைகளை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தினாலே போதும், நிச்சயமாக அது 100% வேலை செய்யும். ஏன்னா மனிதர்கள் தான் இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுவாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்க. மூலிகைக்கு அது கிடையாது. இன்றைக்கி என்ன தன்மையில் வந்து என்ன நீ பயன்படுத்துகிறியோ அதே தன்மை தான் இன்னும் 10 வருஷம் கழித்தாலும் சரி, இன்னும் 15 வருஷம் கழிச்சு சரி. இன்றைக்கி பச்சை மிளகா எப்படி காரமாக இருக்கும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சாலும் அதே பச்சை மிளகா காரமாக தான் இருக்கும். அதுக்காக நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காரமாக இருந்தேன், இப்போ நான் இனிப்பாக தான் உங்களுக்கு கிடைப்பேன் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொன்றா நம்ம கூட வர்றது ஒரே பொருள், இயற்கை தான். இயற்கையை நினச்சா ஒரு மனிதனை எவ்வளோ உயரத்துக்கும் கொண்டு போக முடியும், எவ்வளோ கீழையும் தள்ள முடியும். இப்போ எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு வைரஸ்னு வந்துச்சு, கொரோனா வைரஸ்ஸு, ஒரு வருஷம் எல்லா மக்களையும் உட்கார வச்சிருச்சுல. அப்போ அந்த இயற்கை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த சுனாமி அப்படிங்கிற ஒரு பூகம்பம் வந்துச்சு, எதிர்பார்க்காத அளவுக்கு இறப்புகள் நடந்துச்சு. அப்போ இயற்கை தான் ஜெயிக்கும், நம்ம ஜெயிக்க முடியாது, இயற்கையோடு நம்ம போட்டி போடுமா. அதனால தான் நம்மளோட தத்துவமே பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். அப்போ அந்த இயற்கையை வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி விஷயங்களை வேணாலும் சாதிச்சுக்கலாம். இப்போ தொழில் தடையாக இருக்கட்டும், இப்போ பெரும்பாலும் நாங்கள் வரவங்களே என்ன கேட்குறாங்கன்னா, என் பையனுக்கு வந்து 32 வயசாகுது, திருமணமே ஆகலை, எங்கள்கிட்ட வந்து 4 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது, சொகுசு கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, வருமானத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, வேலைக்கே போகலனாலும் பரவாயில்ல, 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்துலாம் இருக்குது. ஆனால் என் பையனுக்கு வந்து நல்ல மாதிரியாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று கிடைக்கல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். ஆனால் அது 100 ரூபாக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்குறீங்க. 4 தலைமுறைக்கு உள்ள சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் கர்மப்பலன் எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்காக சில மூலிகைகள் நம்ம பயன்பட சொல்கிறேன். நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, நித்திய கல்யாணி மூலிகை. இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகைக்கு வந்து ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 48 to 90 நாளுக்குள்ளே நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு வந்து மன வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிரும். இதே நித்திய கல்யாணி ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலை, தள்ளி போயிட்டே இருக்குன்னா அதோட வாழைத்தண்டில் திரி போட்டு அந்த மூலிகையை எடுத்து ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக 48 நாளுக்குள்ளேயே நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், இல்லை ஒரு தகவலாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தாந்திரிகம், மூலிகை இதை வச்சுட்டு என்ன வேணாலும் நம்ம சாதிச்சுக்கலாம். நம்ம கையில் தான் பொக்கிஷம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து அது கருப்பு கலர் வைரமாக இருக்கிறதுனால அது வைரமாக அது வெறும் மண்ணான்னு நமக்கு தெரியல. அதனால் மூலிகையை வச்சுட்டு என்ன மாதிரி விஷயங்களை வேணாலும் நம்ம சாதிச்சுக்கலாம்.
இப்போ கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டேங்கய்யா, நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணவங்களுக்கு மன வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆடை ஒட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை, எங்கள் பிரச்சனை வந்து வெளியில் யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லினா புறவட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து பயன்படுது. இது வந்து வீட்டுக்குள்ளே நடக்குது. ஐயா, நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நான் வந்து உன்ட்ட நான் சரியாக பேசலை, நீ என்னென்னா நீ அப்படியே இருக்க, நான் என்னென்னா அப்படியே இருக்கேன். இதுக்கு புறவட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைக்கு இதை பயன்படுத்தினா நிச்சயமாக அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு, அந்த மனதளவில் உள்ள மனக்கசப்பு எல்லாமே தீர்ந்துடும். இல்லை, எப்போ பார்த்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாலே குடிச்சிட்டு என்னை அடிக்கிறாரு, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாரு, நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்டாலும் அவர் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு அடிக்கிறாரு, அவரோட நோக்கமே என்னை அடிக்கிறது தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன மாதிரி மூலிகையை பயன்படுத்தினா அகவட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக வேலை செய்யும். இல்லை, வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டைக்கு புறவட்டியை கொடுத்துட்டாலும் வெளியில் உள்ள பிரச்சனைக்கு புறவட்டியை கொடுத்துட்டாலும் வேலை செய்யாது. அப்போ என்ன சொல்லுவீங்க? இவங்கள்ட்ட போனோம், இந்த வேலைக்காக நான் போனோம், ஆனால் வந்து வேலை நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. தவிர நீங்கள் பண்ணிடுவீங்க. இங்கே எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட வர்றவங்களே எப்படி சொல்கிறாங்க? ஐயா, வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு நம்ம கேட்கும்போது அடுத்தது தான் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்கிறீங்க. அது ஆரம்பத்தில் எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு, என்ன மூலிகையை பயன்படுத்தணும், அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டுட்டிங்கன்னா உத்தரவு கேட்டு சொல்ல போகிறோம். அதுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்திங்கன்னா வேலையை முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கு நான் மூலிகையை போட்டு கொடுத்துட்டு வேலை செய்யலைன்னு கடைசி கட்டமாக சொல்கிறீங்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட இந்த பிரச்சனைக்கு வரல, நான் வேறு பிரச்சனைக்கு வந்தேன், அது டேரெக்டாக எப்படி உங்கள்கிட்ட கேட்குறது அப்படின்னு நீங்கள் எப்போதுமே அழுகிற புள்ள தான் பால் குடிக்கும். காலைல கூட மாமா சொல்லியிருந்தார், அழுகிற புள்ள தான் பால் குடிக்கும். அது மாதிரி யார் கேட்க தயங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது. கண்ணாடியாக இருந்தாலும் நம்ம போய் முன்னாடி நின்னா தான் நம்ம முகமே காட்டும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. ஏன்னா நீங்கள் பணம் போடுறீங்க, நாங்கள் பணம் வாங்குகிறோம், உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மூலிகையில் சொல்ல முடியும். நீங்கள் வேறு பிரச்சனை சொல்லி நான் அந்த பிரச்சனைக்கு தகுந்த மூலிகையை போட்டோம்னா எப்படி வேலை செய்யும்? நான் அதான் ஆரம்பத்திலே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் எதுவும் நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு பேர் நமக்கு தெரியல, பக்கம் பக்கத்தில் கேட்போமா, அந்த பஸ்ஸு இந்த ஊருக்கு போமான்னு கேட்போம்ல, அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பண்ணீங்க. என்ன தான் பண்ணணும்னு சொல்ல, யார்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை சொல்ல போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலனடைய போகிறோம். அது மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணத்தை பார்த்துட்டோம், கல்யாணம் பண்ணவங்க பிரிஞ்சதுக்கு ஒன்று சேர்றதுக்கு வழியை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. இந்த இண்டு என்ன வேலைகளை செய்யும் தெரியுமா? நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல யார்கிட்டயோ கடன் கொடுத்து அந்த பணத்தை இழந்துட்டு வாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த இழந்த பொருளெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த இண்டு மூலிகை. இண்டு மூலிகையும் அருமையாக வேலை செய்யும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலிகையை வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து தோசை ஒன்று தான், ஒரே மாவு தான், நெய் போட்டால் நெய் தோசை, பொடி போட்டால் பொடி தோசைங்கிற மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் போட்டு கொடுத்தா தான் அது 100% வேலை செய்யும். அதனால் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா விதிக்கும் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது. அதனால் கிரகத்தை பார்த்தோ திசாபுத்தி பார்த்தோ இல்லை நம்மள்ட்ட வரவங்க எப்படி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், எனக்கு இந்த புத்தி நடக்குது, இந்த புத்தி வந்து எனக்கு நல்ல புத்தி, ஆனால் வந்து சரியில்லாதமாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, நான் தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. திசாபுத்தி சரியில்லை. சில பேர் சொல்கிறாங்க, இதில் என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட ஜாதகமே கிடையாது, நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது, நான் என்ன திசாபுத்தினே ஓடுறதில்லை, நாங்கள் ஜாதகமே எழுதுறதில்லை அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து அவங்க கேட்ட டைமிங்க்கு நம்ம பிரசன்னம் பார்த்து நம்ம ஒரு மூலிகை எடுத்து கொடுக்கும்போது 100% வேலை செய்யுது. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு இதுதான் பிரச்சனை, இந்த தொழிலில் எனக்கு பொருளாதாரம் சார்ந்து விஷயங்களில் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதாவது வாடிக்கையாளருக்கு வந்தால் தான் எனக்கு வருமானம்னா வாடிக்கையாளரை வர வச்சுட்டோம்னா வருமானம் தன்னால் வந்துட போகுது. எனக்கு கடன் இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர அந்த கடனை எப்படி அடைப்பீங்க? உங்களுக்கு வருமானம் வந்தால் தானே அந்த கடனை அடைக்க முடியும். அந்த வருமானம் வர்றதுக்கு என்ன மாதிரி வேலைகளை செய்யணும்? இப்போ சில பேர் இரும்பு சம்மந்தமான தொழில்கள்லாம் பண்ணுவாங்க, இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மூலிகையில் பயன்படுத்தணும். சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக சில வேலைகள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலிகையை வந்து சப்போர்ட் பண்ணும். நான் இந்த தொழில் தான் பண்ணுறீங்க, நீங்கள் ஐயா நீங்களே பார்த்து சொல்லுங்கள்,
ஜாதகமும் அனுப்புறதில்ல. நீங்களே சொல்லுங்கள், சாமிகிட்ட கேட்டு நான் என்ன தொழில் பண்ணுறேன்னா, நான் ஒரு மூலிகையை கொடுப்பேன். நான் தெய்வத்தை கேட்டுட்டு மூலிகையை கொடுத்த பிறகு அவங்க கையில் ரிசீவ் பண்ண பிறகு, ஐயா நான் சும்மா சொன்னேன், நான் அந்த தொழில் பண்ணல, அது நம்பர் 2, நான் நம்பர் 1 தொழில் வந்து வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன செய்யறது? அப்போ அந்த மூலிகைக்கு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் சொன்னதுக்கு வந்து அதை சொல்ல மாட்டாங்க. நான் வந்து தப்பாக சொன்னேன்னு அது யாருமே சொல்ல மாட்டாங்க. இவர்கிட்ட போனால் வேலை நடக்கலை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக 100% எண்ணி 3 to 6 மாதத்துக்குள்ளே அவர் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும், எனக்கு சாப்பாட்டுக்கே இன்றைக்கி சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட எண்ணி 3 to 6 மாதத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல வந்து என்னாட்டையும் வந்து கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அதுக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் நினைக்கிறேன், நான் வணங்கக்கூடிய தெய்வங்களை நினைப்பேன், எனக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுத்த என்னோடய குருநாதர் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக மூலிகையை வச்சு எந்த மாதிரி வேலைகளை வேணாலும் பண்ணலாம். ஒருத்தவங்க குடும்பத்தையே ரொம்ப இவங்க நல்லா வாழ்ந்த குடும்பப்பா, இவங்க சரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள கூட மறுபடியும் ஒரு மூலிகையை கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணிலாம் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, நான் வளர்ந்து வரது பிடிக்காம இந்த வம்பு வழக்கு எதிரி தொல்லை தாங்க முடியல, நான் எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இந்த மூலிகை பேர் குரங்கு மூலிகைன்னு பேர். இந்த குரங்கு மூலிகைன்னு நம்ம கிளைண்ட் ஒருத்தர் வந்து இது மாதிரி எனக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மேலும் மேலும் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்டவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தோன்னே அவர் எதுக்க வந்தாலும் இவர் தலையை கீழே குனிஞ்சிட்டு அந்தாண்டா போயிட்டாராம். அப்படியாப்பட்ட மூலிகை அவ்வளோ வேலை செய்யுது. அதனால் இதுதான் எனக்கு பிரச்சனை. அவர் என்கிட்ட கூச்சப்படாமல் இந்த தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அவருக்கான வேலைகளை அவர் சாதிச்சுக்கிட்டாரு. அவர் வந்து தன்னோட தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணிட்டார். ஏன்னா பணம் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கான கரெக்டான வேலைகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதனால் எனக்கு இந்த விஷயந்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் 100% கேட்டுட்டு உண்மையை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம மனிதர்கள் தான் மாற்றி பேசுவோமே தவிர மூலிகை வந்து என்றைக்குமே தன்னோட தன்மையிலேருந்து என்றைக்குமே அது மாறுபடாது, வேறுபடாது, தன்னோட தன்மையை என்றைக்குமே அது மாற்றிக்காது. அதனால் மூலிகையை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு மனிதனை வந்து உயர்த்துறதுக்காக இருக்கட்டும் சரி, பொருளாதார சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அவனுக்கு குழந்தை 10 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் நான் மூலிகை கொடுத்து குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி வேலையே கிடைக்கல, எல்லாமே இருக்குது, நான் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னவனுக்கு 3 லட்ச ரூபா எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லி ஒரு மூலிகை தாயத்தை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு உடனடியாக இப்போ அமெரிக்காவில் இருக்காரு, அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தை இருக்குது. அப்பப்போ அவங்க சொல்லும்போது ஐயா இன்றைக்கி உங்களால் தான் நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லும்போது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது. அது மாதிரி இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். அவர் விஷயத்தை வந்து அது சாதிச்சுக்கிட்டார். ஏன்னா பணம் நீங்கள் கொடுக்குறீங்க, பணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளமா, 2 நாளைக்கு எவ்வளோ சம்பளமா, இன்றைக்கி ஒரு நார்மல் கூலி தொழிலாளிக்கு இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம். நான் வந்து ஒரு அஞ்சனம் அரைக்கணுன்னா ஒரு அஞ்சனம் அரைக்கிறதுக்கு எனக்கு 8 மணி நேரம் டைம் ஆகும். அந்த 8 மணி நேரமும் நான் உட்காந்து வேறு எங்கேயும் என்னோடய செல்லுகளெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, நீங்கள் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேறீங்க, அடிக்கடி நான் ஃபோன் அடிக்க மாட்டேறீங்க அப்படின்னா, பூஜை பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை ஒரு அஞ்சனம் அரைச்சிக்கிட்டோம். அந்த அஞ்சனம் அரைக்கும் போது அவங்களோட நினைவில் தான் நம்ம அந்த அஞ்சனம் அரைக்கிறோம், அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்க நட்சத்திரம் பார்த்து, அவங்களுக்கு ஹோரை பார்த்து அந்த டைமிங்கை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மின்காந்த ஆற்றல் வந்து அதில் வந்து குறைஞ்சிரும். அதனால் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அவங்களுக்கு தகுந்த வேலைகளை வந்து நம்ம 100% செஞ்சு கொடுக்குறோம். அதனால் மூலிகையில் எந்த மூலிகை வேணாலும் சரி, இந்த பிரச்சனை எனக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது, எனக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது, இல்லை என் பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை, குழந்தை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, குழந்தை பாக்கியமின்மை, பொருளாதாரத்தில் நெருக்கடி, தொழில் பார்க்குற இடத்துல மேலிடத்துல அதிகாரி வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான அப்போ அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கவங்களுக்கு சில மூலிகைகள் இருக்குது. அதை பயன்படுத்தினா நிச்சயமாக 100% கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். அதனால் எல்லாத்துக்கும் என்ன தான் எவ்வளோ விதி இருந்தாலும் விதி விலக்கும் இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்தோ உங்கள் திசாபத்தியை பார்த்தோ எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதனால் மூலிகையை பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் ஐயாவுக்கு இந்த பொன்னான நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மூலிகையில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லை மூலிகைகளை உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 80 56 55 25 26.
இல்லை இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 8056563526. மயிலாடுதுறை பார்த்திருமையா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது.